pregnant ladies, feeding mothers இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம கன்னடியால பிரசவ லேகியம் கிண்டுறாங்க. லாஸ்ட் பேட்ச் ஃபுல்லா சேல் ஆயிடுச்சு. அடுத்த பேட்ச் தான் இன்னைக்கு கிண்டுறாங்க. ஸோ அதில் என்னென்ன பண்றாங்க, அதோட ப்ராசஸ் என்னன்னா இன்னைக்கு பார்க்கலாம். பிரசவ லேகியத்தில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இந்த கருப்பட்டி உடைக்கிறது தான். இந்த கருப்பட்டியை உடைச்சு காய்ச்சறதுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு மேலே அந்த அக்காட்டே டீட்டெயிலாக கேட்டுருவோம். இது பனங்கருப்பட்டிப்பா, வேம்பார் கருப்பட்டி, சுத்தமானதுன்னு சொல்லுவாங்க. மண் எதுவும் இருக்காது, இது நல்லதுன்னு சொல்லுவாங்க. லேகியத்துக்கு இதுதான் நாங்கள் சேர்ப்போம். செகண்ட் ப்ராசஸில் உடச்ச கருப்பட்டியை பதமாக காய்ச்சி திருப்பி ஒரு வாட்டி நல்லா வடிகட்டி அடுத்த ப்ராசஸுக்கு கொண்டு போவாங்க. தேர்ட் ப்ராசஸாக காய்ச்சின கருப்பட்டி பாகோட பிரசவ லேகியம் பவுடரும் அது கூட நெய்யும் சேர்த்து கிண்டுவாங்க. இந்த பிரசவ லேகியம் பவுடரில் 25க்கும் மேற்பட்ட மூலிகையும் நாட்டு மருந்தும் சேர்க்குறாங்க. அது என்னென்னன்றது, அது எப்படி பண்ணுறதுன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்வேன். இப்போ வாங்க இந்த அக்காட்ட இதை பற்றி கேட்கலாம். இதை சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸுக்காக கிடைக்கும்? குழந்தை பற்ற தாய்மார்களுக்கு அந்த கசடு பூரா வெளியேறும், சீக்கிரம் புண்ணு ஆறும். தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா ஜீரணம் ஆகும். இதை ரெகுலராக சாப்பிட்டா நல்லா சீக்கிரம் புண்ணு ஆறும். இந்த மாதிரி பேட்சாக பிரசவ லேகியத்தை கிண்டி இறக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ப்ராசஸாக இதில் தேன் ஆட் பண்ணுவாங்க. தேனில் இம்யூனிட்டி பவர் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதை பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க.